இந்த 6 தினங்களில் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இன்று நவம்பர் 1 உள்ளாட்சி தினமான இன்று எஸ் கைலாசபுரம் ஊராட்சி கொம்பாடி தலவரம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் ஆரம்பமாகிறது. தலைவன் அறிக்கை. நூலகர் ஊதியம் 10,500, மக்கள் நல பணியாளர் ஊதியம் 15,000, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஊதியம் 36,000. ஒரு மாதம் ஆயிட்டு 100 நூலா தான் வருது. எப்படி ஆத்தண்ணி வரலையா? குடிக்க தண்ணி எவ்வளவு நாளா வரல? ஒரு மாதம் அப்படிதான் வருது சார். கொஞ்சமா தான் வருது. உங்க பேர் என்ன பேரு சார்? ஆதிகிருஷ்ணன். ஆதிகிருஷ்ணன். கொஞ்சம் ஸ்பீடு வேணும். சரி, நான் அந்த வாட்டர் போட வந்து அதை கொஞ்சம் சரிப்படுத்தி விட சொல்றேன். அந்த அளவு எல்லா வில்லேஜுக்கும் தண்ணி விரைவாக வழங்கப்படும். தலவாய்புரம், கொம்பாடி, கைலாசபுரம் எல்லா பகுதியிலையும் தெருவிளக்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வார்கால் போகுது, இதுல அட்டாச் பண்ணி விடலாம். கேட்காம இது 100 மீட்டருக்குள்ளதான் இருக்கு. இதுல கூட போட்டு இதுல ஒரு வார்கால் புதுசா போட்டோம்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்தா பாரு, அங்க கிடையாது. அது போக கூட நல்லா இருக்கும். நம்ம 55G சௌரியமங்கலம் வரல, அந்த பஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தலவாய்புரம் அந்த ஊர்ல கிராம சபை கூட்டம் இருக்கு. அது காலையில மட்டும் கரெக்டா வராங்க, அப்புறம் மதியம் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு அந்த பகுதி மக்களுடைய புகார். தலவாய்புரத்துடைய மக்களுடைய புகார். அதை கரெக்ட் டயத்துக்கு வர சொல்லுங்க. அந்த டிரைவர் யாரு, கண்டக்டர் யாரு பேசிட்டு எனக்கு கொஞ்சம் லைன்ல வாங்க. பஸ் அது பழைய பஸ்ஸா இருக்கும். சரி, நான் அந்த பஸ்ஸுக்கு நான் வேணா லெட்டர் கொடுத்துட்றேன். புது பஸ்ஸுக்கு இந்த டயத்துக்கு சரியா வரல, அதை கொஞ்சம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தலவாய்புரத்துல மின் கம்பங்கள் ஃபுல்லாவே மாசமா இருக்கும். கொம்பாடியில தலவாரத்துல இது இருக்கா? இருக்கு சார். தலவாயிரம் கொம்பாடி பார்வதி காலனி சொன்னாங்களா சார்? பார்வதி உங்க இபி வயர்மேன் இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் மோசமான போலெல்லாம் கொஞ்சம் காட்டுவாங்க. அது ஆமா, அதை கொஞ்சம் தேவைன்னா நான் லெட்டர் கொடுத்துட்றேன். பார்த்துருங்க. தலவாய்புரம், கொம்பாடி, சௌரியமங்கலம், கைலாசபுரம் இந்த 4 வில்லேஜை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கிராம சபை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி சரி சரி. அதே மாதிரி கூட்டு குடிநீர் திட்டம் வந்து அதாவது நீங்கள் முழுமையாக சரிப்படுத்துகிறோம். அதே மாதிரி இது மாதிரி நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. வார்காலை சுத்தப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்காலை சுத்தப்படுத்துறதுக்கு அது நடவடிக்கை எடுக்கப்படும். இதே மாதிரி நிறைய திட்டங்களை உங்கள் ஊரில் சொல்லியிருக்காங்க, படிப்படியாக நிறைவேற்றி கொடுப்போம். முதலமைச்சர் வந்து குறிப்பாக என்னென்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து அதாவது நம்ம குறிப்பாக நம்ம தொகுதிக்கு அதனால் சட்டமன்றத்தில் வந்து நிறைய வந்து நம்ம கோரிக்கையை கேட்டிருக்கோம். அதாவது கல்லூரி ஒரு கட்டம், ஒரு கல்லூரி கொடுத்துருக்காங்க. கல்லூரி வந்து இப்போ வந்து சில நம்ம போனோம்னா தூத்துக்குடி போகணும், திருநெல்வேலி போகணும், கோயில்பட்டி போகணும். இங்கே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வந்து அதாவது செமஸ்டர் ஃபீஸு 7,000 மினிமம், 15,000 20,000 ரூபா ஒரு பையங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஆண்டுக்கு 25,000 ரூபா வரும். அதனால இங்கே வந்து 700 ரூபா ஃபீஸ் தான், 700 ரூபா மட்டும்தான். நீங்கள் அது வந்து அட்மிஷனுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும்தான், வேறு எந்த ஃபீஸும் கிடையாது. முதலமைச்சர் வந்து நான் சட்டமன்றத்தில் பல்வேறு முறையில் கோரிக்கை வச்சோம், உடனே ஒரு காலேஜ் கொடுத்துருக்காங்க. தற்பொழுது யூனியன் ஆஃபீஸ் கட்டடம் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம வீடியோ நாங்கள்லாம் ஒன்றா இருந்து பார்த்து, கலெக்டர் சார்லாம் வந்து பார்த்து அந்த கட்டடத்தெல்லாம் நல்ல ரிப்பேர் பார்த்து கொடுத்துருக்கோம். அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த ஆண்டு புதியதாக கட்டடம் இருக்குது. நம்ம 15 ஏக்கர் நல்லா எடுத்துருக்கோம். அதில் புதியதாக கட்டடம் வரும். முதலமைச்சர் வந்து பின்தங்கிய பகுதி, அதுவும் குறிப்பாக ஓட்டப்படாரம் பகுதிக்கு முழுமையாக கொடுக்குன்னு சொல்லி கல்லூரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை மாதம் 1000 ரூபா கொடுக்காங்க. 1,15,00,000 ரூபா பயன்பட்டுருக்காங்க. அது விடுபட்டவங்களுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் 20, 25, 30 பேர் விடுபட்டிருக்கு. அதில் ஏற்கனவே முகாம் நடந்துச்சு. அந்த முகாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்தந்த விஓக்கள் வந்து அந்தந்த பகுதிக்கே வந்து அவங்க வீட்டுக்கே வந்து அந்த ஜிபிஎஸ் ஆப்பில் வந்து உங்களை வெரிஃபை பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பயணம் ஒரு நாளைக்கு 55 லட்சம் பயணம் பண்ணுறாங்க. அதாவது முதலமைச்சர் வந்து பெண்களுக்காகவே நிறைய திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் நல்ல திட்டம். அது மாதிரி எங்கேயுமே இந்த திட்டத்தை பண்ணி கொடுக்கல. அது மாதிரி அமைச்சர் காலை உணவு சிற்றுண்டி திட்டம், நிறைய திட்டங்களை முதல்வர் பெண்களுக்காக குறிப்பாகவே மகளிர் சுயத்தில் உறுப்பினர், அதாவது நீங்கள் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அடையாள அட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்து ஏதாவது உற்பத்தி போன பொருட்கள் வந்து உங்களுக்கு 25 கிலோ நீங்கள் பஸ்ஸில் ஃப்ரீயாக கொண்டு போகலாம். அதேமாரி கோஆப்டர்ஸில் வேணால் உங்களுக்கு 5% நீங்கள் ஏதாட்டும் துணிகள்லாம் எடுத்தீங்கன்னா 5% தள்ளுபடி, ஆய்வுன்னு போனீங்கன்னா 10% தள்ளுபடி. அதனால் முதலமைச்சர் பெண்களுக்காக நிறைய திட்டத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் தமிழகத்துடைய முதலமைச்சர் இப்போ நலங்காக்கும் ஸ்டாலின் அப்போ ஒரு முகாம் நடத்துகிறோம். இங்கே உங்களுக்கு வந்து புதிய மக்கள் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு நபருக்கு 3000 ரூபாய்க்குள்ள
சேமிப்பு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ரத்த பரிசோதனைலாம் பண்ணி யாருக்கு உடம்பு பாதிச்சிருக்கோம் அவங்க முன்னுரிமையில ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதனால முதல்வர் வந்து உங்களுக்காகவே உழைக்கக்கூடியவர்.